என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்ற ஒரு பொருளை நீ எனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். வருகின்ற 31/12/2025, அதாவது நாளைய விடியல் பொழுது நான் சொல்கின்ற இந்த பொருளை இந்த கருப்பனுக்கு நீ கொடுத்தாயானால் நான் உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன். அது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காக கருப்பனுடன் இருக்கிறேன் எனும் பொழுது நீ எல்லா நிலைகளையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வருகிறேன் எனும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே கலங்க வேண்டாம். உன் அப்பன் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உன்னிடத்தில் ஒன்றை கேட்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையும் சொல்லி உன் மனதை நான் கலக்கமடையச் செய்ய வரவில்லை. உண்மையாகவே இந்த கருப்பனுக்கு வேண்டிய ஒரு பொருள் உனக்கு வேண்டாமல் உன் கைகளில் இருக்கின்றது. அதனால் அதனை என் பிள்ளை நீ என்னவென்று எனக்கு தந்தே தீர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி வரும் எல்லா நிலைகளிலும் கருப்பன் இருந்து உன்னை காப்பது என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். நான் கேட்பதை நீ சரியாக கொடுத்து விடு. நான் நினைத்ததை நீ நல்லபடியாக நடத்திவிடு. எது உன் வாழ்க்கை, எது உனக்கான வாழ்க்கை என்பதனை நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையோ யோசித்து இனி என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற எல்லாமும் இனி எந்த நாளும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால் தான் குறிப்பிட்டு நாளை உன்னிடத்தில் இருந்து இந்த பொருளை நான் கேட்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, நாமாக இருந்து நமக்கான நேரத்தை என்னவென்று சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான புரிதலோடு நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு எண்ணம் இருக்கும். எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு புரிதல் இருக்கும். எல்லோருக்கும் இது வேண்டும் அது வேண்டும், அல்லது இது வேண்டாம் அது வேண்டாம் என்ற ஒரு முடிவு இருக்கும். அதுபோல உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார். எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், எந்த விஷயம் உனக்கு நீ வேண்டாம் என்று நினைக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். எதுவென்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நான் இதைத்தான் மேலும் மேலும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்தாயானால் அதை கொடுப்பதற்கு ஒருபொழுதும் இந்த கருப்பன் தயக்கம் காட்ட மாட்டேன் என்றுதான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு தரக்கூடிய விஷயங்களை தராமல் நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அது என்ன வேண்டும் என்பதில் நீ எனக்கு தெளிவாக உன்னுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? சரியானது உனக்காக நான் இருந்து வழி நடத்துவது, இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்துவது என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கு கிடைப்பதையெல்லாம் நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியதை எல்லாம் நினைத்து இனியும் கலங்காதே. உனக்கு நான் என்ன தர எண்ணுகிறேனோ அதை எல்லாவற்றையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக உனக்கு புரிய வைப்பேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளிலும்
மிகப்பெரிய வெற்றி உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். ஆசைப்படுவது எல்லாமும் ஆசைப்பட்டபடியே தான் நடக்கும் என்பது சாத்தியமல்ல. ஆனால் அது எந்த அளவில் நடக்கிறதோ அந்த அளவில் அதனை நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாயானால் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக உனக்கே சிந்தனைகள் தோன்றும். இனிமேல் என் பிள்ளை, நீ புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை மறக்காதே. நீ புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் நன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். எது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் குழந்தைக்கென நான் சொல்லித்தரும் சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருந்தால் நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முன்னும் பின்னுமாக நடக்கத்தான் செய்யும். சோதனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்த நன்மைகளும் உனக்கு வரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பனுக்கு உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் எல்லாவற்றிலும் என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ கலக்கமடைந்து விடக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கே என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் அல்லவா? என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் என்பதும் உனக்கான நேரம் அல்லவா? இதனை தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். இதனை என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் உனக்கு எதை சொல்லி கொடுப்பதாக இருந்தாலும் அதை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த கருப்பன் என் மூலமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லித் தருகிறது இந்த கருப்பன் என் மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதையோ எண்ணி நீ வேதனைப்பட்டது எல்லாமும் போதும். இனி நடப்பதையாவது சரியாக நீ வழிநடத்த வேண்டும். நாளைய விடியல் ஆண்டின் இறுதி நாளாக இருக்கிறதல்லவா? 31ஆம் தேதி 12வது மாதம் 2025 இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நான் கேட்க நினைக்கிறேன் என்றால் சற்று நீ உணர்வு பூர்வமாகத்தான் இதனை எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கேட்பது எதுவும் தேவையில்லாத விஷயங்களோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தும் விஷயங்களோ கிடையாது. கருப்பன் கேட்டுவிட்டால் அதற்கு நீ மறுப்பும் சொல்லிவிட முடியாதல்லவா? அப்பன் ஏதோ ஒரு வழியில் நமக்கு நல்லதைத்தான் செய்வார் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் அல்லவா? கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே நிச்சயமாக சொல்லித் தருவது போல இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. சரியானதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டாயானால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றி என்பது உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ள மாட்டாய். இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னிடம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் நம் மனதிற்குள் சில விஷயங்கள் அப்படியே தேங்கி கிடக்கும். யாராவது ஒருவர், அதாவது உண்மையாகவே நம்முடைய கவலைகளை எல்லாம் இவரிடம்தான் கொட்டி தீர்க்க முடியும் என்று நாம் நினைக்கக்கூடிய ஒருவர் மட்டும் நம் முன்னால் வந்து விட்டார் என்றால் நிச்சயமாக ஒட்டு மொத்தமாகவே நீ குமரி அழுது விடுவாய். அந்த நேரம் உன்னுடைய கண்ணீரை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் உன்னிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு எளிதாக பெற முடியாது. ஆனால் யாரிடம் அழுதால் உன் கஷ்டங்களும் காயங்களும் தீரும் என்று நீ எண்ணுகிறாயோ அவர்களிடத்தில் இதையெல்லாம் சொல்லி நிச்சயமாக என் பிள்ளை நீ புலம்பி தீர்த்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில்
என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை யோசித்து யோசித்து உனக்கான நேரத்தை என்னவென்று உருவாக்கும் இந்த தருணம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பது இல்லை. காரணத்தோடு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். கருப்பன் ஒன்றை மட்டும் எப்பொழுதும் உன்னிடத்தில் தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பேன். அது என்ன தெரியுமா? நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதுதான். எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு என் பிள்ளை நீ விலகிவிடக் கூடாது என்பதுதான். இவை எல்லாவற்றையுமே நீ சரிவர உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். இனி உன்னால் முடிந்தவரை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு தெளிவுபட இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ ஒவ்வொரு நிலையிலும் உனக்கானதை சரியாக உணர வேண்டும். வருடம் முடியும் நேரம் எல்லோரும் நினைப்பதுதான், இந்த வருடத்தோடு இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நாம் நடத்தி இருக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்திருக்கின்றது, எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து முடிந்திருக்கிறது என்பது போன்ற பல சிந்தனைகள் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம், எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று ஒரு நொடி யோசித்து பார். உனக்கு சில விஷயங்கள் புரிய வரும். சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். உன்னால் முடியாதது என்னவென்று நீ யோசித்து கொண்டே இருக்காமல் உனக்கு என்ன முடியுமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நான் இருப்பது போல உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பனுக்கு உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் பல இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையோ யோசித்து வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்திருந்தாலும் சரி, அவை அத்தனையையும் நான் முன்னின்று உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் என் பிள்ளை எந்த நிலையிலும் எதையுமே தவிர்த்து விடாதே. கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித்தரும் இந்த காலத்தையும் நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே. யாரையும் எதையும் நினைத்து நாம் இங்கு எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரும் சில பாடங்கள் எப்பொழுதும் உனக்கான நேரத்தில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை மறக்காது. என்ன சொன்னாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உன்னை தேடி இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் நெறிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? உனக்கான நேரத்தை அது உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். இந்த வருடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்லக்கூடிய சில விஷயங்களை நீ நிச்சயமாக மீண்டும் ஒருபோதும் தேடக்கூடாது. மீண்டும் அது வாழ்க்கை என்று நீ நினைக்கக்கூடாது. உன்னை தேடி வந்த இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உன் முன்னால் நான் நிற்கும் இந்த இடங்களை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலத்திலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இனியும் அதே பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கிவிட நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்னதான் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்திருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருவேன் என்பதனை புரிந்து கொள். 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி நாளான நாளைய தினம் இந்த கருப்பன் உன்னிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு வாக்குறுதி, உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நீ வெளியே அனுப்ப வேண்டும் என்பதுதான். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை நீ என்னிடத்தில் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான். தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்த பொழுது உனக்கான தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றியது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான இந்த காலங்கள் எல்லாமும் உனக்கு எதை சொல்லி கொடுத்தது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக நடக்கும். இந்த நேரம் எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விடாதே. கருப்பன் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதானே. உனக்குள் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது அத்தனையையும் உனக்கு நான் நல்லதாக கொடுக்கும் இந்த காலம். எதையுமே தொலைக்காமல் நீ சந்தோஷமாக அதனை பெற வேண்டும் என்பதைத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உனக்குள் சொல்கின்றேன். நீ எனக்கு இந்த சத்தியத்தை மட்டும் கொடுத்துவிட்டு வரக்கூடிய புதிய வருட பிறப்பில் உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் உனக்கு நடப்பதை எல்லாமும் நிச்சயமாக தெய்வங்கள் உடனிருந்து உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு இந்த கருப்பன் நான் உடன் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாகவே நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து தொடரட்டும். நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவென்று யோசித்து பார்க்கட்டும். எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீ நேர்மறையான சிந்தனைகளோடு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிட வேண்டுமே தவிர ஒருபோதும் இதிலிருந்து நீ பின்வாங்கக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இதிலிருந்து ஒருபோதும் என் பிள்ளை நீ உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டாயானால் இனி என்னதான் நடக்கும் என்ற உன்னுடைய பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் சரியான பதிலை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான பலனை என்னவென்று நான் உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதை சொல்கிறேனோ அதை எல்லாவற்றையும் நீ தெளிவோடு புரிந்து கொள். அது போதும். இதுபோல நிலை உனக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய புதிய வருடத்தில் இருக்கக்கூடாது. சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு சோதனைகளும் உனக்குள் இருக்கும் என்ற நிலை இனிமேல் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய். அத்தனை விஷயங்களையும் நினைத்து நினைத்து கலங்கி விடாமல் நீ நினைத்தால் எல்லாமும் மாறும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்கு. அது போதும். கருப்பன் நின்று கொண்டே உனக்கு சில விஷயங்களை நடத்தி முடிக்க துணிந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு விரும்பியது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இன்று நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என்பதனை நீ மறக்காதே. காரணத்தோடு தான் எல்லாமுமே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கருப்பன் உடன் வரும்போது உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து இந்த கருப்பன் உனக்கு நன்மைகளை உன் முன்னால் நிறுத்தி எப்பொழுதும் உன்னை வாழ வைக்க முன் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. யாரும் இல்லாத நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கவில்லை. யாரும் இல்லாத சூழ்நிலையை நினைத்து இனிமேலும் நீ ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பதை எல்லாம் நான் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என் பிள்ளைக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் தொடரும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கென எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை இனிமேலும் எதையும் தவிர்த்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. எதை பற்றியும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. நான் உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் தான். அது உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்ததை எல்லாம் போதும் என்றுதான் உன் கருப்பன் சொல்கின்றேன். இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரிபடுத்தி கொண்டாயானால் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் தொடர்ச்சியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். அப்பனை நம்பி என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நாளும் நான் இருக்கிறேன் உன்னோடு உனக்காக. இந்த கருப்பன் உன்னை தேடி வருகிறேன். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கான நேரத்தை உருவாக்க நல்லதே நடக்கட்டும்.
எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரட்டும். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் பிள்ளையை போட்டு குழப்பாமல் உன்னை தேடி வரும் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இனி உன் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் பிறக்கிறதோ அப்பொழுதே உன்னை சுற்றி இருக்கின்ற எதிர்மறையான மனிதர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.